வெல்கம் டு ஃபார்ச்சூன் எஃப்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் வந்து எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும், எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணணும், நிறைய பேர் வந்து தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய அக்கௌண்ட் ப்ளோன் பண்ணிட்டு இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் நிறைய வாங்கி வாங்கி லாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எதில் லாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனால தான் அவங்க அதிகமாக லாஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பார்க்கறது அப்படின்னு நம்ம டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, சரிங்களா? ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நமக்கு வந்து பை பொசிஷன் செல் பொசிஷன், சரிங்களா? நம்ம வந்து எப்படி பெண்டிங் ஆர்டர்ஸ் மோஸ்ட்லி போடுவோம், ஒரு சில பேர் மார்க்கெட் எக்ஸிகியூஷன்ஸ் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி போடுறாங்க? இப்போ எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:4, 1:5, 1:10 இந்த மாதிரி போகிறாங்க. ஸோ நம்ம ஐசிடி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1:3, 1:2 இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறாங்க? அப்படி இது நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து டிரா டவுன் இருக்கு. ஸோ அந்த டிரா டவுனை எப்படி வந்து நம்ம ரிஸ்க் கால்குலேட் பண்ணி பண்றோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா? ஓகே, அண்ட் தென் சிம்பிள் தான். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர், சரிங்களா? ஒரு பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர்ல வந்து நமக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்டிடும், சரிங்களா? இதில் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸு, நீங்க எடுக்க போற ரிஸ்க் பெர்சன்டேஜ், எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, ஸோ எந்த கரன்சி பேர்ஸ் யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ற பேர்ஸ் எல்லாமே இதுல இருக்கும், கரன்சி பேர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்க எந்த கரன்சி பேர் எடுக்கிறீங்களோ அந்த கரன்சி பேருக்கான போட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ ஆனால் ஒவ்வொரு கரன்சிக்குமே வந்து பிப் வேல்யூ மாறும். அதனால வந்து நீங்க எந்த கரன்சியுமோ சூஸ் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து யூஎஸ்டி பேர்ஸ்ல ஸ்டேபிளா இருக்கும். ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஏடி யூஎஸ்டி, என்இசெட் யூஎஸ்டி, யூஎஸ்டி கேடி, யூஎஸ்டி சிஹெச்எஃப், நாட் அ ஜேபிஒய், சரிங்களா? யூஎஸ்டி ஜேபிஒய் இருக்காது. ஸோ இந்த எக்ஸப்ட் ஜேபிஒய், யூஎஸ்டி ஜேபிஒய் தவிர மீதி ஒரு 6 பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன இருக்கோ ஸ்டாப் லாஸஸ் நீங்க இதுக்கு 3 போட்டாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.67 இந்த மாதிரி காட்டும். அதே இது வேற கரன்சி யூஎஸ்டி பேர்ஸ் நீங்க போட்டாலும் அதுதான் உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் வந்து சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்காது, கொஞ்சம் டிஃபரன்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது. இந்த பேர்ஸ் நீங்கள் கிராஸ் கரன்சி பேர்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஜிபிபி என்இசிடி, ஜிபிபி கேடு, அப்புறம் ஈரோ கேடு, இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு லார்ஜஸ் ரிஸ்க் எல்லாம் போகும், சரிங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி எல்லாருமே பண்ணுறதுக்கும் யூஎஸ்டி பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகே, தென் இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸ் இப்போ எல்லாருமே மினிமமாக வந்து ஒரு 10K அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? 100K எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ 10K எல்லாம் எடுக்க 10K எடுத்துக்கிறேன். ஸோ ரிஸ்க் பர்சன்டேஜ்ங்கிறது 2 டைப் தான், சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் ரிஸ்க் ஆர் 0.5% ஆர் பிலோ 1 ஆர் பிலோ 1%. ஸோ 1%க்கு பிலோ 1% வந்து 0.6 எடுப்பாங்க, 0.7 எடுப்பாங்க, 0.65, 0.85 இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸாக எடுப்பாங்க. 0.65, 0.85 இந்த மாதிரி நிறைய எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. டோட்டலாக ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ 0.25 ஒரு ஒரு என்ட்ரி, அண்டு 0.50, அண்டு நீங்கள் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் போறீங்கன்னா மட்டும்தான் 1% ரிஸ்க் எடுக்கிறது பெட்டர், சரிங்களா? ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது எடுத்தீங்கன்னா அப்போ 1% ரிஸ்க் வந்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். மோஸ்ட்லி ஒரு பிகினரா ஒரு 100 அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்றீங்கன்னா ஸ்டேபிளா 0.5 ஆர் பிலோ 0.5, பிலோ 0.25 ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் கால்குலேஷன்ல வந்து கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். நீங்க ட்ரேட்ஸ் மல்டிபிள் ட்ரேட்ஸ் நிறைய எடுக்கலாம். ஸோ 1% ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நீங்க 2-3 ட்ரேட்ல 3% லாஸ் ஆயிரும். ஒரு ட்ராடவுன் 3% லாஸ் ஆச்சுன்னா அக்கௌண்ட்ல வந்து மைனஸ் இருக்கும். அதை நீங்க வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால வந்து நீங்க எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பயமா இருக்கு, ஸோ உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டினா 1 போகலாம். பட் நான் சஜஸ்ட் பண்றது 0.5 பிலோ 0.5. ஸோ இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், சரிங்களா? 0.5%, சரிங்களா? 0.5%ல ரிஸ்க் 0.5 எடுப்போம். 0.5%ல நம்ம ஒரு என்ட்ரி எடுப்போம். 0.5%. ஓகே, இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாண்டர்டா நம்ம வந்து பிப்ஸ் வைப்போம். மோஸ்ட்லி வந்து ஸ்டாப் லாஸ் பிப்ஸ் வந்து 0.5 வந்து ஒரு சில பேர் டிஃபரெண்டா வைப்பாங்க. 1 மினிட் ட்ரேட்ஸ் எடுக்கிறவங்கலாம் வந்து பிலோ 5 பிப்ஸ் வைப்பாங்க. 5 மினிட் ட்ரேட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து 15-10 பிப்ஸ் வைப்பாங்க.
பேஸ்ட் ஆன் வந்து ஒவ்வொரு லெவல்ஸை பேஸ் பண்ணி வைப்பாங்க. ஸ்டாண்டர்டா நம்ம ஸ்டாப் லாஸ் பிப்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கேண்டிலோட லெவல்ஸ் நம்ம வந்து பிப்ஸ் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு இப்போ வந்து நார்மலா வந்து 0.5% ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம் எடுக்கிறோம்னா நமக்கு 10 to 15 பிப்ஸ்ல வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டாப் லாஸஸ் லெவல் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 பிப்ஸ் வைப்போம். 12 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ். யூஸ் பண்ற கரன்சி ஜிபிபி யூஎஸ்டி. சரிங்களா? ஓகே, இப்போ கால்குலேட் கொடுப்போம். இப்போ கால்குலேட் கொடுத்தா அமௌண்ட் அட் ரிஸ்க். ஸோ 50 யூஎஸ்டி. உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து சப்போஸ் லாஸ் ஆகுதுன்னா எவ்வளவு லாஸ் ஆகும்னா 50 யூஎஸ்டி தான் லாஸ் ஆகும். சரிங்களா? அந்த ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா 50 யூஎஸ்டி தான் லாஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அப்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டிய லாட்ஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லாட்ஸ் இடத்துல என்ன போட்டிருக்கு 0.4167. ஸோ நீங்க யூஸ் பண்ணது 0.41 அப்படிங்கிற லாட்ஸஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, 0.41 லாட்ஸஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இதே வந்து ஜிபியூஎஸ்டி பார்த்துட்டோம். இதே வந்து ஈரோ யூஎஸ்டிக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். கால்குலேட் கொடுத்தோம்னா சேம். நான் சொன்னல யூஎஸ்டி பேர்ஸ்க்கு மோஸ்ட்லி சேமா தான் இருக்கும். சரிங்களா? அதாவது அப்ப நீங்க நோட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? 10 பிப்ஸ்க்கு என்ன, 11 பிப்ஸ், 10 பிப்ஸ் என்ன, 12க்கு என்ன, 15னா நீங்க நோட் போட்டு எழுதிக்கலாம். அடிக்கடி வந்து நீங்க பார்த்து பார்த்து ட்ரேட் பண்றதுக்கு பதிலா அப்படியே நீங்க நோட் போட்டு ஒரு பாக்ஸ் எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு வச்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்க, ஓகே. இப்போ 12 பிப்ஸ் போட்டோம். இப்போ ஒரு 15 பிப்ஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தா என்ன ஆகுது? 15 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம எடுத்த ரிஸ்க் வந்து 0.5%. கரெக்டா? ஸோ 0.5% இங்க வந்து அமௌண்ட் ரிஸ்க் வந்து 50 இது எப்பவுமே மாறாது. ஸோ நம்ம ரிஸ்க்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த அமௌண்ட் ரிஸ்க் என்னைக்கே மாறாது. இப்போ பாத்தீங்களா ஸ்டாண்டர்ட் லாட் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் காட்டுறதுக்கா? ஸோ 0.33 லாட்ஸஸ் நீங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? டார்கெட்டுங்கிறது நீங்க வைக்கிறது தான். சரிங்களா? டார்கெட்டுங்க நம்ம லெவல்ஸ் அதை நம்ம பார்ப்போம். டார்கெட்டுங்க நம்ம எவ்வளவு வைக்கிறோங்கிறது தான். ஸோ நீங்க ஸ்டாப் லாஸஸ் தான் முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஸ்டாப் லாஸஸ். ஸோ அதை நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? 50 பிப்ஸுக்கு நீங்க யூஎஸ்டி பேர்ல ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுக்கிறீங்க, 0.5% ரிஸ்க் அதுவும். சரிங்களா? 0.5% ரிஸ்க்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னவா எடுக்கணும்? 0.33 இதுதான் எடுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து லோயர் டைம் ஃப்ரேம் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? பிலோ 5 பிப்ஸ் மோஸ்ட்லி ஈரோஸ்ல 5 பிப்ஸ் 6 பிப்ஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு 5 பிப் யூஸ் பண்ணுவோம். 5 பிப்ல ஈரோஸ்டில ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய லாட்ஸ் இஸ் 1 யூஸ் பண்ண லாட்ஸ். ஸோ அப்படியே 1 அப்படின்னு போடணும் அப்படின்னு கேட்டா 0.9க்கு 95க்கு மேல அப்படிங்கிற மாதிரி போடணும். ஸோ எக்ஸாக்டா ஒன்றுன்னு போடாதீங்க. சம்டைம்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் இதாக இருக்கும். அதனால வந்து ஸ்ப்ரெட்டை கால்குலேட் பண்ணி நீங்க போடுறது பெட்டர். ஸோ ஸ்ப்ரெட்டை கால்குலேட் பண்றதால உங்களுக்கு 5 பிப் வர இடத்துல ஒரு 7 பிப் வரலாம். சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த இடத்துல மாறும். சரிங்களா? ஸோ ஸ்ப்ரெட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்க ஆட் பண்ணி நீங்க ஸ்டாப் லாஸ் போடுறது தான் பெட்டர். அதில் எக்ஸாக்டா நீங்க போடுறது வந்து உங்களுக்கு நிறைய லாசஸ் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் வந்து புரோக்கர்ஸ் வேற வேற புரோக்கர்ஸ் இருக்கிறதுனால மேனிபுலேஷன்ஸ் நிறைய நடக்கும். ஸ்ப்ரெட்டை கால்குலேட் பண்ணிட்டு நீங்க போடுங்க. உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கே தெரியும் இந்த கேண்டல் கீழே மார்க்கெட் வருமா வராதான்னு ஒரு விஷயம் தெரியும். ஃபிக்ஸ்டா வைக்கீங்க 5 பிப்ஸ் அப்படின்னு ரவுண்டா வைக்கீங்க. அதுல என்ன இருக்கு? 3 காட்டுச்சுன்னா 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா 2 பிப்ஸ் ஆட் பண்ணி வைக்கனாலும் தப்பு இல்லை. உங்களுக்கு ட்ரேட் லாஸ் ஆகாம இருக்கிறது தான் பெட்டர். ஸ்டாப் லாஸை குறைச்சு வச்சு நீங்க வந்து அதிகமா சம்பாதிக்கணுங்கிறது முட்டாள்தனம். சரிங்களா? ஸ்டாப் லாஸஸை வந்து 3 பிப் 2 பிப் எஸ்எல் நான் 2 பிப்பு போட்டு ட்ரேட் போட போறேன் அப்படி போட்டு 2.5 லாட் அப்படி நீங்க 2.5 போடுவீங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் ஸ்ப்ரெட்னால உங்களுக்கு அடியாகும். 1 பிப்ல உங்களுக்கு ஒரு கேண்டில் விக்கு மட்டும் போயிட்டு வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். அப்ப என்ன பண்றது? பெஸ்ட் ஒரு மினிமம் வந்து 5 பிப்புக்கு கீழே என்ட்ரிஸ் மோஸ்ட்லி போகாதீங்க. சரிங்களா? கொஞ்சம் அதான் சேஃப்டி. நமக்கு எடுக்கிற ட்ரேட் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ சேஃப்டி முக்கியம். ஸோ 5 பிப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாண்டர்ட் லாட் வந்து உங்களுக்கு மாறுது 1 லாட். சரிங்களா? ஸோ அமௌண்ட் ரிஸ்க் என்னைக்கு மாறாது. சரிங்களா? இப்போ அது 0.5 போட்டோம். இப்போ 0.25 போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன மாறுதுன்னா உங்களுக்கு தெரியுதா? 0.25% ரிஸ்க் எடுத்தா உங்களோட ஸ்டாண்டர்ட் லாட் எவ்வளவு? இப்போ உங்க அக்கௌண்ட்ல லாஸ் ஆச்சுன்னா வெறும் 25 USD தான். சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 4 ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அப்போ 4 ட்ரேட்ஸ் எடுத்து லாஸ் ஆனா கூட உங்களுக்கு 1%. ஸோ உங்களால மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால சொன்னேன் ரிஸ்க்கை கம்மி பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணி பழங்க ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தாலும். அதுக்கப்புறம் ஏன்னா லைவ் அக்கௌண்ட் போயிட்டா 0.5க்கு கீழே தான் கண்டிப்பா பண்ணணும். 0.5க்கு மேல போகவே கூடாது. ஸோ அது ரொம்ப பெரிய சைக்காலஜியா இருக்கும். அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? அதனாலதான் ஓகே. இப்போ ஜிபிபிஎஸ்டி போவோம். இப்போ அந்த ரிஸ்க் கால்குலேட்டர்ல நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி போடுறோம். இதுல வந்து இப்போ எஸ்எம்சி ட்ரேடர்ஸ்க்கும் ஐசிடி ட்ரேடர்ஸ்க்கும் பாக்குறாங்க நிறைய. ஒரு சில பேர் வந்து 1:20 என்னதான் 1:20 எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து 1:20
20 எடுத்துட்டு ஒரு சில பேர் வந்து 1:3 ஆர் 1:2 தான் எடுக்கிறாங்க. ஆனா 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்கெட் லெவல்ங்கிறது ஒண்ணு. 2 பேருக்கும் டார்கெட் லெவல் ஒண்ணுதான். பட் அவங்க என்டர் ஆகுற இடம், ஒருத்தர் ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணி வைப்பாங்க, ஒருத்தர் ஸ்டாப் லாஸ் மீடியம் வைப்பாங்க, ஒருத்தர் ஸ்டாப் லாஸ் பெருசா வைப்பாங்க. அது எதுக்காகனா சேஃப்டிக்காக. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ்ங்கிற லெவலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களோட ப்ராஃபிட் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் லெவல் கம்மியாகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து 10 வச்சிருக்கேன் சரிங்களா. ஓகே 10 பீப்புள் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். இது வந்து இது இங்கே ஒரு டார்கெட் வைக்கிறேன் சரிங்களா. ஒரு 40 பிப்ஸ் அரௌண்ட் 40 பிப்ஸ் வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ அப்போ 1:3.9 1:4 வைங்க ரவுண்டா. ஓகே இப்போ வந்து நான் இதில் எடுத்திருக்க ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் அக்கௌண்ட் சைஸ் மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்காக வந்து 10,000 மாற்றிக்கிறேன். ரிஸ்க் பர்சன்ட் 0.5 தான் வச்சிருக்கேன். ஓகே டன் சரிங்களா. ஓகே இப்போ ஒரு 3.7 இப்போ 0.5 ரிஸ்க் எடுத்திருக்கேன் சரிங்களா. இங்கே ஸ்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிப் இருக்கு 10.1. ஸோ அப்போ அங்கே ஸ்டாப் லாஸ் பிப் எப்படி போகணும்னா இங்க என்ன காட்டுது, இங்க பிரைஸ் என்ன காட்டுது 16.9. ஸோ 17 போடுங்க. ஸோ 13.2 12.8 13 போடுங்க. இப்படிதான் நீங்க ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸை பார்க்குறோம் சரிங்களா. ஓகே பார்த்துட்டு அப்புறமா நீங்க ஒரு என்ட்ரி போடுறது போறீங்க. ஓகே அந்த என்ட்ரியில போட போகும்போது இப்போ உங்களுக்கு வந்து லாஸ் ஆச்சுன்னா எவ்வளவு லாஸ் ஆகும்னா இதுல வந்து ஒரு ரிஸ்க் பெர்சன்டேஜ் உங்க லாஸ் ஆச்சுன்னா உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 9950 சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு இது டார்கெட் அடிக்குதுன்னா 1:4 தான் சரிங்களா. 1:2 தான் இருக்கு. பட் பிப்ஸ் வந்து 40 பிப்ஸ் இருக்கு டார்கெட் சரிங்களா. 40 பிப்ஸ் டார்கெட் இருக்கு. பட் 1:2 ரேஷியோ. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் லெவல் மாறுது. இதே நீங்க ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க அரௌண்ட் ஒரு 7 பிப்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் ரிவார்ட் 5%. ஸோ ஒரு ட்ரேட்ல நீங்க 5% ப்ராஃபிட் பண்றீங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க என்ன ப்ராஃபிட் வருது உங்களோட அக்கௌண்ட்ல இது டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா 10,286 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுல வந்து நீங்க பிப்ஸ் 10 பிப்ஸா மாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ப்ராஃபிட் என்ன வருது 10,194 மாறுது. ஸோ இது என்ன தெரியுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் தான் சரிங்களா. இப்போ அந்த லெவல்ஸ் நம்ம என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க வைங்க. இப்போ எஸ்எம்சி பேஸ் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ நேற்று கூட பார்ப்போம் ஒரு சின்னதா ஒரு பை அண்ட் செல் இருக்கும். பழைய என்ட்ரிஸ் பார்ப்போம். ஓகே இங்க என்ட்ரி எடுப்போம் சரிங்களா. ஓகே இப்போ என்ட்ரி எடுத்து இதை டார்கெட்டா வைப்போம். இதான் வந்து லோ சரிங்களா. இதுக்குள்ள லோயர் லோ. ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 5 மினிட் 50 மினிட் பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே எத்த 50 மினிட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் சரிங்களா. ஓகே இப்போ செல் பொசிஷன் சரிங்களா. இப்போ மார்க்கெட்டிங் செல் ஆயிருக்கு. உங்களுக்கு இன்டர்னல் சார்ஜ் வந்துச்சு எடுப்பீங்க. ஸோ இது ஆர்டர் பிளாக் வச்சு எடுப்பீங்க கரெக்டா. ஸோ இது ஆர்டர் பிளாக் எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து நீங்க மார்க்கெட்டிங் நடந்தோடனே இந்த ஆர்டர் பிளாக் வச்சு எடுப்பீங்க. ஓகே இது ஆர்டர் பிளாக் வச்சு ஒரு சில பேர் இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஓகே அப்ப 13 பிப் வருது. ஒரு சில பேர் என்ன பண்ணா இந்த ஹை வைப்பாங்க சரிங்களா. ஒரு சில பேர் இந்த ஹை வைக்கிறாங்க. ஸோ சேஃப்டி ட்ரேடர்ஸ் இந்த ஹை வைக்கிறாங்கன்னு வைங்க. ஓகே ஆனா டார்கெட்டுங்கிறது இந்த ப்ரீவியஸ் லோ தான் டார்கெட் வைக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ டார்கெட் ஹிட். ஓகே அண்ட் நியூஸஸ் இருந்துச்சு எஃப்ஓஎம்சி நியூஸ் இருந்துச்சு. இங்கே டச் ஆயிட்டு மார்க்கெட் போய் செல் ஆயிடுச்சு. அகைன் ஒரு பியூஎஸ் வச்சிருச்சு. அகைன் உங்களுக்கு ஒரு பிரேக்கா ஸ்ட்ரக்சரும் வச்சிருச்சு. ஓகே அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா ஒரு சில பேர் வந்து இது ஆர்டர் பிளாக்னு சொல்லி என்ட்ரி எடுத்திருப்பாங்க சரிங்களா. பட் நியூஸ் டேத்துல என்ன பண்ணிருக்கு மேல மேனிபுலேஷன் பண்ணிட்டு செல் ஆயிருக்கு. ஸோ இப்போ டார்கெட் அடிச்சிருச்சு. இப்போ உங்க அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆயிருந்தா உங்களுக்கு எவ்வளவு ஆயிருக்கும் உங்க பேலன்ஸ் வந்து 9950. ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 0.5% ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எப்படி ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல ஒரு லாஸ் ஆகுறது $50 தான் சரிங்களா. இப்போ டார்கெட் அடிக்குது. இந்த டார்கெட் அடிச்சா இதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு 10,119 சரிங்களா. $119 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ வந்து இது சேஃப்டி ட்ரேடர்ஸ் இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து மிட்டிகேஷன் ப்ராப்பரா வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஒரு சில பேர் இந்த கேண்டலுக்கு மேல வைக்கிறாங்க சரிங்களா. இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 13.5னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரெட் ஆட் பண்ணி சொன்னேன். ஸ்ப்ரெட் ஆட் பண்ணி ஒரு 15 பிப்ஸ் வைக்கிறாங்க வைங்க. 14.5 15 பிப்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ ஒரு சில பேர் ஸ்பிரிட் அடிச்சிருக்காது. ஒரு சில ப்ரோக்கர் கொடுத்து அடிச்சிருக்கோம் சரிங்களா. இங்க போயிட்டு மார்க்கெட் போயிட்டு கரெக்டா செல் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ அவங்களுக்கு எவ்வளவு டார்கெட் ப்ராஃபிட் கிட்ட இருக்கு அதே சேம் டார்கெட்டை மாத்தல. ஸோ இப்போ அவங்களுக்கு எவ்வளவு இதாயிருக்கு
$186 ப்ராஃபிட். ஸோ அவங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன ஆகுது? 1.1:4, அரௌண்ட் 4, 1:4 அரௌண்ட். சரிங்களா? 1:4 கிடைச்சிருக்கும் கரெக்டாக தெரிஞ்சுட்டேன். ஸோ இந்த லோ வைக்கும்போது 1:4 கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் லெவல் போடும். ஸோ அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து 14.9. சப்போஸ் நீங்க ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 10 அப்படி பிலோஸ்ல போகும்போது இந்த இடத்துல உள்ள ஸ்டாப் லாஸ் பிரைஸை நீங்க பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர்ல போய் நீங்க மாத்தணும். இந்த பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் போய் ஸ்டாப் லாஸ்ங்கிற டிப்ஸை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ற பொறுத்து தான் உங்களோட லாட் சைஸ்ல மாறும். சரிங்களா? இப்ப இதுல என்ன இருக்குங்கிறத கரெக்டா பாத்துடலாம். 0.5% ரிஸ்க். சரிங்களா? இல்ல சேஃபா வந்து எவ்வளவு வச்சிருந்தோம்? ஒரு 14.7னா அரௌண்ட் 15 வைப்போம். சரிங்களா? 15 வச்சு இங்க டார்கெட் வச்சிருக்கோம். ஓகே, இங்க டார்கெட் வச்சு $202 ப்ராஃபிட்டும் காட்டுது. ஓகே, அங்க போயிட்டு நம்ம ஜிபிபிஎஸ்டில போவோம். ஸோ நம்ம வச்சிருக்க கரன்சி வந்து ஜிபிபிஎஸ்டி. ரிஸ்க் வந்து 0.50. அப்போ 0.5. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 பிப்ஸ் அரௌண்ட். சரிங்களா? 15 பிப்ஸ் வச்சிருக்கோம். இப்போ கால்குலேட் பண்ணுவோம். அப்ப உங்க லாஸ் ஆச்சு $50 சொன்னேன்ல சேம். அப்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டிய லாட் சைஸ் நீங்க 0.33 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்க டார்கெட்டை ஹிட் ஆச்சுன்னா நீங்க வச்சிருந்த டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல 10,000 உங்க அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னா 202 ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அது 15 வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து 15, 14.7 இருக்கா? 115 வச்சுக்கிறேன். ஓகே, டன். ஓகே, 150. சரிங்களா? அப்போ உங்களுக்கு $188 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல வந்து 1 மினிட் ட்ரேடர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 மினிட் இந்த ஜோன் 1 மினிட்ல போய் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த அன்னைக்கு அந்த இதுல போய் பார்ப்போம். ஸோ இதுல கூட பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சு? 1 மினிட் ட்ரேடர்ஸ்ல சாரி, இந்த இடத்துல வந்து மார்க்கெட்ல சேஞ்ச் ஆஃப் பேட்டர் நடந்திருக்கு. ஓகே, சேஞ்ச் ஆஃப் பேட்டர் நடந்து இந்த கையை வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து இன்டர்னலா சேஞ்ச் ஆஃப் பேட்டர் நடந்துச்சு. ஓகே, சேஞ்ச் ஆஃப் நடந்து ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. இங்க ஆர்டர் பிளாக், இங்க என்ட்ரி போடலாம். ஸோ இந்த கேண்டில் வந்து நீங்க சப்ளை கேண்டில் ஆர்டர் பிளாக் இந்த சேர்த்து எடுக்கலாம். எடுக்கும்போது இந்த கேண்டில் மட்டும் தான் நீங்க ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் வைக்கிறீங்கன்னா இது எவ்வளவு காட்டுது? அரௌண்ட் 2.5 பிப். மொத்தமா எடுத்தா 1 பிப் தான் காட்டுது. ஸோ 1 பிப் இருக்குன்னா இதை விட பெருசா வைக்கணும்னு சொன்னேன். 2 மினிட் ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 to 3 பிப்ஸ் எடுங்க. சரிங்களா? 3 பிப்ஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் சேஃப்டி. நீங்க 2.5 ஆவரேஜ் 2.5க்கு மேல எடுக்க சேஃப்டி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டார்கெட் லோயஸ்ட் டார்கெட். ஸோ லோயர் டார்கெட் வைக்கிறீங்க. ஸோ உங்க லோயர் டார்கெட் ஹிட். சரிங்களா? இப்போ 1:3. ஓகே, ஸோ லாஸ் ஆச்சுன்னா 2.4 பிப். லாஸ் ஆச்சுன்னா $50. பட் டார்கெட் அடிச்சுன்னா $183. ஓகே, டார்கெட் அடிச்சா $183. 1:3 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப பெருசா வேண்டாம், இதுக்கு இவ்வளவு நான் வச்சுக்கிறேன், ஒரு 1.5 வச்சுக்கிறேன் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வைக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு 1:5 கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் $293 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ 1.5 பிப் போட்டா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது? ஸ்டாப் லாஸ் வந்து 1.5 போடுறேன். சாரி, 0.5. ஓகே, ஸ்டாப் லாஸ் 1.5 பிப் போடுறேன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன லாட்? 33 லாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். 3.33, சாரி 3.33 லாட் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்க டார்கெட் ஹிட் ஆகும். ஸோ அந்த டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? அரௌண்ட் ஒரு 293 ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? 1 மினிட் ட்ரேடர்ஸ் எடுக்கிறது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா நீங்க எந்த டைம் ஃப்ரேம்னா எடுங்க. ஸ்டாப் லாஸஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. சரிங்களா? எப்பவுமே ரிஸ்க் ஃபிக்ஸா வச்சுக்கோங்க. சரிங்களா? 0.5, 0.25. அது ஒரு சில பேர் வந்து இது வச்சுக்கலாம், கொஞ்சம் லோயரா வச்சுக்கலாம். ஒரு 1:2, 1:3ல முடிச்சுப்பாங்க. ரொம்ப தூரம் ஹோல்டு பண்ண வேணாம்னு இருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அவங்களோட சைக்காலஜி தான். சரிங்களா? ஓகே, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது, கொஞ்சம் கண்டிப்பா தீர்ந்திருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நான் அப்கமிங் வீடியோஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்து அப்லோட் பண்றோம். ஸோ ஸ்டே டியூன். யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனா டவுட்ஸ்னாலும் உங்களுக்கு மென்டர்ஷிப் பத்தி எதாவது டவுட்ஸ்னாலும் நீங்க வந்து சப்போர்ட்ல வந்து டெலிகிராம் கீழே இது வீடியோக்கு கீழே வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்க கேட்டு சப்போர்ட் உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.